வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இப்போது என்எம்எம்எஸ் பொது தேர்வு எழுதுறதுக்கு ரொம்ப தீவிரமாக தயாராகிக்கிட்டு இருக்கீங்க. இந்த தேர்வுக்கு தயாராகிற சந்தர்ப்பத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஹால் டிக்கெட். வரக்கூடிய 22/2/2024 அன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்ஸ் டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்டை உங்கள் ஹெச்எம் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. வரக்கூடிய 17ஆம் தேதி இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி உங்கள்கிட்ட தருவாங்க. நீங்கள் செக் பண்ண வேண்டிய மிக முக்கியமான 4 விஷயங்கள் இருக்குது. என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா இனிஷியலோட அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. ரெண்டாவதாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். மூணாவதாக உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கங்க. இந்த 3 விஷயமே கரெக்டாக இருக்கணும். ஒருவேளை இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை உங்கள் ஹெச்எம்கிட்ட சொல்லி ரவுண்ட் பண்ணி அவர் சைன் பண்ணி சீல் வச்சு தருவாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ மாறி வந்திருக்கலாம். அப்படி ஃபோட்டோ மாறி வந்திருந்ததுன்னா 4வது விஷயமாக ஃபோட்டோ மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாறி வந்திருந்தது அப்படின்னா கரெக்டான ஃபோட்டோ ஒட்டி அதில் ஹெச்எம் அட்டஸ்டேஷன் பண்ணணும். அட்டஸ்டேஷன் பண்ணாங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதே சேம் ஃபோட்டோ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கும் கொண்டுக்கிட்டு போகணும். இந்த ஹால் டிக்கெட் வந்தோடனே உங்களுக்கு அதில் எந்த எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில் தெளிவாக இருக்கும். எக்ஸாமுக்கு நல்ல விதமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.